Taste the Daily. இந்த இதுல ஒரு ஒரு சிறப்பான நாள் என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஏனென்றால் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு விவசாயிகள், அதாவது காவிரி உபரி நீர் நடவடிக்கை குழு விவசாயிகள் சார்பில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாராட்டு விழா நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே காளிப்பட்டி ஏரி பகுதியில் இந்த பாராட்டு விழா நடைபெற்று வருகிறது. இது எதற்காக என்று நமக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொரு ஆண்டும் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் போது உபரி நீர் முழுவதும் வீணாக வெளியேற்றப்பட்டு அது கடலில் கலக்கும். இந்த கடலில் கலக்கக்கூடிய தண்ணீரை சேலம் மாவட்டத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த கோரிக்கை எழுந்து வந்தது. இந்த கடந்த 2019ஆம் ஆண்டு அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விவசாயிகளின் இந்த கோரிக்கையை ஏற்று காவிரி உபரி நீர் கொண்டு வறண்ட தரபங்க வடிநிலத்தில் உள்ள 100 வறண்ட ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை செயல்படுத்தப்படும் என்று அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு இந்த திட்டத்திற்கு அவரே அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டத்திற்காக 565 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 4/3/2020 அன்று எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது அடிக்கல் நாட்டப்பட்டது. அதிமுக ஆட்சியின் போது இந்த திட்டம் விரைவாக துரிதமாக கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது. அதன் காரணமாக இந்த திட்டத்தின் ஒரு பகுதி நிறைவடைந்தது. அதாவது பிரதான நீராட்டு நிலையமான திப்பம்பட்டியில் இருந்து காளிப்பட்டி பகுதி வரைக்கும் தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. அந்த காளிப்பட்டி ஏரியிலிருந்து அங்கிருந்து தண்ணீர் ஏரி நிரப்பப்பட்டு அங்கிருந்து பல்வேறு ஏரிகளுக்கு பிரித்து அனுப்பப்படும். இந்த திட்டத்தை 2021ஆம் ஆண்டு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருந்தபோது அவரை தொடங்கி வைத்திருந்தார். அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் திமுக இந்த திட்டத்தை ஆமை வேகத்தில் ஏற்பட்டு வந்தது. ஏனென்றால் இது விவசாயிகளால் வரவேற்கப்பட்ட திட்டம், வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். அதன் காரணமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் அதிமுகவிற்குதான் பலன் கிடைக்கும் என்று திமுக அந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த திட்டத்தை ஆமை வேகத்தில் பணிகள் மேற்கொண்டு வந்தது. பலமுறை பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் இது தொடர்பாக கோரிக்கை விடுத்திருந்தார். அது மட்டுமல்ல, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது நாங்களே இந்த திட்டத்தை தொடங்கி வைப்போம் என்று அவர் சூழ்நிலைத்தார். அதன் பிறகுதான் திமுக இதில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறது. அது மட்டும் தற்போது கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் நிலை தற்போது உள்ளது. இதற்காக தான் விவசாயிகள் தற்போது பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்து அது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பாராட்டு விழாவானது காவிரி உபரி நீர் நடவடிக்கை குழு சார்பில் நடைபெற்று வருகிறது. இந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளர் தம்பையா தலைமையில் நடைபெற்ற இந்த பாராட்டு விழாவில் வேலன், குழு தலைவர் வேலன் வரவேற்புரையாற்றுகிறார். அது மட்டுமல்ல, முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செம்மலை, சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மணி, சுந்தரராஜன் மற்றும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் அனைவரும் கலந்து கொண்டு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பாராட்டி பேசுகின்றனர். இறுதியாக பொதுச் செயலாளர் அவர்கள் ஏற்புரையாற்றி அவர் உரையாற்ற இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பாராட்டு விழாவில் விவசாயிகள் சார்பில் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு டிராக்டர் நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த விழா திட்டங்களை பார்க்கும்போது இங்கு ஒரு பெரிய ஒரு விழாவை, ஒட்டுமொத்த மேச்சேரியும் விழா கோலம் பூண்டுள்ளது போல் காட்சி அளிக்கின்றது. ஏனென்றால் இங்க சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த விவசாயிகளும் இங்கு திரண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானோர் இங்கு திரண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த மேடைக்கு வருவதற்கு முன்பாகவே அவருக்கு ஏராளமான விவசாயிகள், பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் சாலையின் இருபுறமும் நின்று அவரை உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த விழாவின் ஒரு பகுதியாக விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உணவு மாடுகள்,
அது ஜல்லிக்கட்டு மாடுகள், அப்புறம் நாட்டு கறவை பசுக்கள், இவைகள் அனைத்தும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை ஒவ்வொன்றாக பொய்ச்சலா அவர்கள் பார்வையிட்டு உள்ள விவசாயிகளை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து தற்போது விழா மேடைக்கு பொய்ச்சலா அவர்கள் வந்து இந்த பாராட்டு விழா வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாலாஜி. Taste the Daily.